வணக்கம் பிள்ளைகள். வணக்கம் டீச்சர். நாங்கள் வழங்க போற தியானம் கடவுள வணக்கம். சரியோ? டீச்சர். தொப்பை அப்பனை தொப்பை அப்பனை தொழவினை அருமே. தொழவினை அருமே. திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வநிலையே அடையலாம். தேவநிலையை அடையலாம். எனவே எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி புறநெறி போற்றி குவலயம் காப்போம். குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சரி, இப்ப நாங்கள் எந்த அதிகாரம் படிச்சு கொண்டிருக்கிறோம்? மதுரா 23. என்ன பெயர் அதிகாரத்துக்கு? ஈகை. ஈகை. அதுல எத்தனையாவது குறள் வரையும் படிச்சிட்டோமா? 4 வரையும் படிச்சிட்டோமா? அப்ப இன்னைக்கு 5வது சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணுவோம். சரி, கேளுங்கோ. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அடுத்த குறளையும் சொல்லிட்டு சொல்றான். அற்றார் அழி பசி தீர்த்தல், அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி. சரியோ? இதுவும் விளங்கில்ல என்ன? சரி, நாங்க படிவா பார்ப்போம். படிவா கொள்ளுவோம். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல். ஆனா இனத்தை பற்றி கதைக்குதான் விளங்குதோ? கொஞ்சம் யாருக்கு விளங்கி இருக்கோ? கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு ஆள் பேரு சொல்லுங்க. மாதிரி சொல்லுங்கம்மா. ஒருவர் எங்கள்கிட்ட பசி என்று கேட்டு வரைக்கு பசி சம்பந்தம் உங்களுக்கு தெரியும். பசி சம்பந்தம் தெரியும். எல்லாமே என்ன நினைக்கிறீங்க? பசி சம்பந்தப்பட்டது. அப்ப கேளுங்க. ஆற்றுவார் ஆற்றல் என்று சொல்லி சொன்னால் என்ன? முதலாவது ஆற்றுவார் என்றால் தீர்ப்பார். ஆற்றுவார் என்றால் முதலாவது இது தீர்ப்பார். தீர்ப்பவர் ஆற்றல். அதாவது ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்று சொல்லி சொன்னால், எங்களுக்கு பசி இருக்கிறது. எங்களோட பசியை நாங்கள் எங்களால சகித்துக் கொள்ளக்கூடியதா இருக்குமா? இந்த விரதம் இருக்கிறமே அப்படி சில பேர், அதாவது தவம் செய்கிற அதாவது துறவி என்று சொல்லி உண்மையான நீத்தார் துறவி இல்ல, துறவுக்கு முயற்சி செய்கிறார்கள். இப்ப ஒரு ஆக்கள் நாங்கள் ஒரு நல்லதா ஆழமா வாழணும்னு சொல்லி துறவி மேல எல்லாம் என்ன காவியோட போட்டுறோம் இருப்பினம் இல்லோ? பார்த்திருக்கிறீங்களோ? ஒரு மஞ்சள் கலர்ல உடுப்பு போட்டுக்கொண்டு இருப்பினம் சில பேர் படங்கள்ல எங்கேயாவது பார்த்திருக்கீங்க இல்லையோ? அவையிலெல்லாம் துறவியா வர்றதுக்கு, அதாவது இப்ப எங்களுடைய சமய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தந்தவையில் எல்லாம் அவையெல்லாம் உண்மையான முனிவர், இவையெல்லாம் முயற்சி செய்கிறது. அப்ப அப்படியான இப்ப நாங்களுமே விரதம் என்ன செய்கிறோம்? விரதம் என்னதுக்காக விரதம் இருக்கிறோம்? நீங்க சொல்ல நான் நல்லா பாஸ் பண்ணணும்னு நினைச்சுக்கணும்.
இருப்பீங்களோ? அப்படியோ? ஆம். ஆனா உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் அந்த விரதம் பிடிக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், எங்கட மனச உறுதிப்படுத்துறது. அதுதான் தவம். அதாவது நான் இன்றைக்கு படம் பார்க்கக்கூடாது. இன்றைய கட்டாயம் படிக்கிறது தான் என்ற தொழில் என்று மனதை உறுதியா வச்சிருக்கிறது தான் தவம். அந்த தவத்தை நாங்கள் செய்யறதுக்கு விரதம் இருக்கிறது. என்ன விரதம் இருக்கிறதா என்ன சொல்லுங்க பார்ப்போம்? இன்னைக்கு காலம் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னால் அதை நீங்க உறுதியா இருக்கிறீங்களா? அப்ப மத்தியானம் சாப்பிடும் வரையும் என்ன நினைப்பீங்க நீங்கள்? படிக்க வேண்டும். மத்தியானம் சாப்பிடும் வரையும் நான் ஒன்றுமே சாப்பிடக்கூடாதுன்னு நீங்க உறுதியா இருக்கிறீர்கள். அதுதான் இதைத்தான் இப்ப அந்த துறவி என்ற வேலும் செய்து கொண்டிருக்கிறான். அதே போல அதைத்தான் இங்க சொல்லப்படுது. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல்னா நாங்கள் செய்கிறது என்ன? நாங்கள் மனதை உறுதியா இருக்கிறதுக்காக விரதம் இருக்கிறோம். விரதம் இருக்கிற பலனை விட நாங்கள் பட்டினி இருக்கிறத விட அந்த பசியை தாங்குற தன்மையை விட மற்றவர்களுடைய பசியை நீக்குபவர்களுடைய பலம் பெருசா விளங்கியிருக்கோ? கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விளங்கி இருக்கு. எது பெருசு? இப்ப எங்கட பசிய நாங்கள் தாங்குறோம் விரத நேரம், சரியோ? அப்படி இருக்கிற அந்த அது அப்படி இருக்கிறத கெட்டிக்காரர். அப்ப நாங்க என்ன சொல்லுவோம்? விரதம் பிடிக்கிற ஆட்களுக்கு நல்ல மதிப்பு கொடுப்போம். அவையை சாப்பிடும் முதல் நாங்க சாப்பிட மாட்டோம் எல்லாம் இருப்போம். அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களோ? விரதம் பிடிக்கிற ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஆனால் அவையும் பெரிய ஆட்கள் உண்டு. ஆனா அவையில விட யார் பெருசு? ஈகை யார் செய்யறவ? யார் பெருசு? ஈகை செய்றார்கள். ஈகை இல்ல, மற்றவர்களுடைய பசியை தீர்க்கிறவர்கள். சரியோ? விரதம் இருக்கிற ஆட்களை விட, அதாவது தங்கட பசியை தாங்கிக் கொள்கின்ற துறவிகள், சரியோ? பக்தியாளர்கள், சரியோ? பக்தியா கோயில கும்பிடுற பக்தியாளர்கள் துறவிகளை விட யார் பெரியவர்கள்? ஒரு ஆளுடைய பசியை தீர்த்தவர்கள். இருக்கிறவர்கள் தான் பெரியார்கள். ஒரு இன்னொருவருடைய ஏழைகளுடைய பசியை தீர்த்தவர்கள். சரியோ? நார்மலாயே நாங்க சொல்லுவோம் தானே, உங்களுக்கு விரதம் பிடிக்கிறார்கள் என்றால் அவை சுத்தமா இருக்கணும். ஐயப்பன் விரதம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்கள் எல்லாம் அதுக்கு கணக்கு இங்க நடக்கிறது உங்களுக்கு அது. ஓ, அப்ப அவையில சாமின்னு தான் நம்ம சொல்றது, அப்படி இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த கருப்பு அவையில ஓகே, அவையில பெருசு சொல்றோம் இல்லோ, அது அவை பெருசுதான் இல்லையான்னு சொல்லி, சரியோ? அவை அப்படியான ஆட்கள் பெருசு. ஆனால் அவையில விட பெரியவர்கள் யார்? பெரியவர் இந்த பசியை தீர்த்தவர். அப்ப அதுக்காகத்தான் சொல்லப்படுது. அப்ப அவைய பெருசு, அவையில சின்ன நாங்க சொல்லல, அவைய பெரிய ஆட்கள் தான். ஆனா அவையில விட பெரியது யார்? மற்றவர்களின் பசியை தீர்த்தவர்கள். அவ்வளவுதான். இப்ப அவ்வளவு இருக்கோ? அப்ப டீச்சர் என்ன சொன்னவங்கன்னு சொன்னா, விரதமேன் இருக்கிற நாங்கள் சொல்லுங்க பாப்போம். அதுவும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா தரேன், அடிஷனல். விரதம் இருக்கிறது என்னத்துக்காக? எங்களோட மனசை உறுதிப்படுத்துறதுக்கு, கட்டுப்படுத்தி ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய வேணும். அதே போலதான் படிக்கிற விஷயங்களே என்றாலும் இன்றைக்கு நான் இதை பாடமாக்கி சொல்லி கொடுத்தா நான் பாடமாக்கி ஒரு கதைக்கு சொல்லுவேன், வாட்ஸ்அப்ல விட்டுட்டு தான் நான் அடுத்த வேலை பார்ப்பேன், படுப்பேன் என்றது ஒரு விரதம். அது ஒரு விரதம். சரி, நான் இன்றைக்கு எனக்கு இந்த பாடம் விளங்க இல்லை, இந்த பாடத்தை விளங்காம நான் இன்றைக்கு படுக்க மாட்டேன் என்று நீங்க நினைச்சால் அது ஒரு விரதம். அதனால உங்களுக்கு என்ன வரும்? மன உறுதி வரும், மன வலிமை வரும், மன உறுதி வரும். மன உறுதி, மன வலிமை உங்களுக்கு உருவாகும். அப்ப உங்களுக்கு ஏதாவது கவலை வரைக்குள்ள உடனடி அழுவீங்களோ? அப்படிப்பட்ட அந்த வலியை தாங்கக்கூடியவர்களை விட யார் பெரியவர்கள்? பசியை தீர்த்தவர்கள். அடுத்தது என்ன குறள்? உங்களுக்கு ஞாபகம் இல்லை, 6வது குறள். மறந்து போயுங்கள். சரி, அற்றார் அழிபசி தீர்த்தல் அஃதொருவன்
பெற்றான் பொருள் வைப்புளி. சரியோ? வடிவா கேளுங்க. அது விளங்கியில கொஞ்சம் சொல்றேன், ஆறுதலா சொல்றேன் கேளுங்க. அற்றார் அழிப்பசி தீர்த்தல். மனுஷு அற்றார் அழிப்பசி தீர்த்தல். ட்ரை பண்ணுங்க, என்ன விளங்கிட்டு இருக்கு? முயற்சி செய்யணும். மாதிரி சொல்ல போறேன் டீச்சர். சில சில சொல்லுகளால நீங்க கெஸ் பண்ணணும். இதை பிரெஞ்சிலையும் அப்படித்தான். எல்லாத்தையும் போய் டிக்ஷனரியில பார்க்கலாது. அந்த வசனத்தால அறிய பார்க்கணும். உங்க சொல்லுவோமா? அற்றார் அழி பசி தீர்த்தல். அடுத்தவர்களின் பசியை தீர்த்தல். அழி பசி என்றால் என்ன? கடுமையான பசி. கடுமையான பசியை தீர்க்கிறது. அழி அதாவது அவற்றை உயிரை அழிக்கக்கூடிய பசி. பசி கணக்க வந்தால் எங்களால எங்களோட மூளை வேலை இந்த மெமரி எல்லாம் அழிஞ்சு போகும். ரெண்டாலும் படிச்ச ஞாபகத்தில் இருக்காது, படிப்பிக்கிறதோட மூளைக்குள்ள போகாது, எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அந்த பசி என்றது சரியான முக்கியமானது. எங்களோட உயிரையே அது அழிக்கக்கூடியது. பசி எங்களோட உயிரையே அழிக்கக்கூடியது. உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. நீங்கள் பசி சில வேளை நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க, நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். பசிச்சால் நடக்க இல்லாத ஒன்றுமே விளங்காது. மூளை ஃபங்க்ஷன் அதுதான் அழிப்பசி. அப்படியான பசி அது வறுமையா இருக்கிற நாங்களும் அனுபவிச்சிருக்கிறோம். நீங்க சொல்லுங்க அவன் படிக்க தூரங்கள்ல போய் இருந்திருக்கிறோம், திரும்பி வர அந்த நேரம் லேட் ஆகும். அதோட நாங்க வெளியில சாப்பிட மாட்டோம் என்றால் இப்ப இந்த வீட்டை தான் வந்து சாப்பிடுவோம் நினைக்கல. எல்லாம் கஷ்டப்பட்டதால பசிகள் எல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். ஆனால் நாங்க எங்களுக்கு சாப்பாடு இருக்கு வீட்டுல இல்லையோ? ஆனால் வறுமையானவர்களுக்கு என்ன மாதிரி இருக்கும் அந்த ஆளி பசி? இப்ப உங்களுக்கு பசியை நான் என்னத்துக்கு சொல்றேன் அனுபவிச்சது எப்படி இருக்குமென்றது சொல்றேன். நீங்க அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. என்ன வராது, மூளை ஒன்றுமே போகும் விளங்காது. படிச்சதும் எல்லாம் மறந்தே போகும். அந்த நேரத்துல கேட்டா ஒன்று கொண்டும் என்று சொன்னாலே உங்களுக்கு வராது. சரியோ? அப்படிப்பட்ட கடுமையான பசியை என்ன செய்யணும் நாங்கள்? அது ஏழைகளுக்கு அவைகளுக்கு வீட்டை இருக்கும் போய் சாப்பிடறதுக்கு உண்டு. அப்ப அவையில உயிரே போயிரும் அதால. அப்ப அந்த பசியை என்ன சொல்லப்படுது? தீர்த்தல். சரியோ? அற்றார் ரெண்டால் யார் அற்றார்? அற்றார் ஒப்புரவு ஈகை செய்றவர்கள். இல்லாதவர்கள். பொருள் அற்றவர்கள். ஒத்த சொல்லு என்ன சொல்லுவீங்கள்? பொருள் அற்றவர்கள். பொருள் பொருள் இல்லாதவர்கள். இல்லாதவர்கள். இவங்களையும் அறிவு அற்றவர்கள். அறிவில்லாதவர்கள். அறிவற்றவர்கள் சொல்லலாம். சரி, அப்ப அற்றவர்கள் என்றால் என்ன? இல்லாதவர்கள். இல்லாதவர்கள். அப்ப அற்றார் யார்? அற்றவர்கள். சரி, அற்றவர்கள் என்றால் யார் சொல்லுங்க? இல்லாதவர்கள். இப்ப வடிவாக்குங்க. அற்றார் அழி பசி தீர்த்தல் என்றால் என்ன? சாப்பாடு இல்லாதவர்களின் பசியை தீர்க்கிறது. அழிப்பசி விளங்கப்படுத்தினாங்க. அழிப்பசி சாப்பாடு இல்லாதவர்களின் கடுமையான பசியை தீர்க்கிறது. தீர்த்தல். அகுது ஒருவன். அகுது என்றால் என்ன? அகுது அது அது ஓகே. ஒருவன் பெற்றான் பொருள் என்றால் என்ன? தான் பெற்ற பொருளை, பெற்றவர் தன் பெற்ற பொருளை வைப்பு உளி. வைப்பு என்ற பழனிச்சோ வைப்பு என்ன? வைக்கிற இடம் ஒளி. இப்ப பழனிச்சோ இப்ப என்னண்டு கொஞ்சம் சொல்லுவீங்களோ? டீச்சர்கள் சொன்னதை கவுத்து சொல்லுங்க பாப்போம். மாதிரி சொல்ல போறேன் டீச்சர். சாப்பாடு இல்லாதவர்களின் கடுமையான பசியை தீர்த்தல். ஒருவர் தான் பெற்ற பொருளை ஒரு இடத்தில் வைக்கிற மாதிரி இருக்கும். வைப்பதற்கு சிறந்த இடம் அதுதான். அதாவது நீங்க ஒரு பொருளை உங்களுக்கு காசு இருக்கு, கணக்கு காசு இருந்தா அதை எங்க கொண்டே நாங்க போடுறோம்? பேங்க்ல போடுறோம். சரியோ? பேங்க்ல போடுறோம். ஏன்? அது பாதுகாப்பா இருக்குண்டு. ஆனால் அந்த பணம்
நீங்க எங்க பாவிப்பீங்கள்? நாங்க இங்க உயிரோட வாழும் வரை. இந்த உலகத்தில உயிரோட வாழும் வரை ஆனால் நாங்கள் அடுத்த பிறவிக்கு போனால் எங்களுக்கு அது வருமோ? இல்ல டீச்சர். இந்த பிறவியோட முடிச்சு. ஆனால் நீங்கள் சேமித்த பொருள்ல சரியோ அத அழிப்பசி அற்றார் அழிப்பசியை தீர்த்தால் இப்ப உங்களுக்கு சொல்ல விளங்குது என்ன? அற்றார் அழிப்பசியை தீர்த்தால் எங்களுக்கு இந்த பிறவியில மட்டுமல்ல அடுத்த பிறவிக்கும் இந்த காசை கொண்டே பாவிக்கலாம்ன்ற மாதிரி. ஐயோ அதாவது என்ன உங்களுக்கு அடுத்த பிறவியில எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நாங்க இந்த 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 பொருளால எங்களுக்கு அடுத்த பிறவியில என்ன எங்களுக்கு கிடைக்கும்? ஒண்ணும் கிடைக்கும். புண்ணியம் கிடைக்குமாம்மா? இப்பத்த இப்ப அதைத்தான் சொல்லப்படாது உங்களுக்கு சிறந்த இடமா அந்த உங்களோட காசு இப்ப உங்கள்ட்ட இருக்கிற காசால கடுமையா உயிர் போகக்கூடிய பசியில இருக்கிறவங்க பசியை தீர்த்தால் நீங்க இந்த சேமித்த காசு இருக்குல்லோ அதை எங்க இப்ப கொண்டு போய் சேமிச்சிட்டு போட்டிருக்கிறீங்க பேங்குக்கு போறதுக்கு பதிலா எங்க போட்டிருக்கிறீங்க? பசி உள்ளவர் கடமை பசியாளர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அப்ப அது வீணாகாதான். அது என்ன நடக்குது? உங்களோட காசை வைக்கிறதுக்கு சிறந்த இடம் என்று சொல்லி சொன்னாங்க என்ன இந்த பிறவிக்கும் இல்ல அடுத்த பிறவிக்கும் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அதால சொல்லப்படுது சிறந்த இடம்னு சொல்லப்படுது. இப்ப வழங்கிச்சோ. டீச்சர். அப்ப என்ன சொல்லப்படுது? ஏழைகளின் பசியை போக்குவது எது? தனது சொந்த செல்வத்தை சேமிப்பதற்கு சிறந்த இடம். சரியோ அதுக்குத்தான் நாங்க அந்த என்ன இள இளமாறன் குடிமாறன் நாயனாற்று கதை கதைச்சோம். அந்த வெள்ளத்துக்குள்ள சாப்பாடு காசு இல்லாமல் இருந்தாலும் கொண்டு வந்து ஒரு ஆள் வந்து கதவு தட்ட வெள்ளத்திலிருந்து நெல்ல பொறுக்கி சாப்பாடு வச்சாரு. இளையான்றன் குடிமாறன் நாயனார் ஞாபகம் இருக்கும் அந்த கதை? எல்லாரும் சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஞாபகம் உண்டு? ஒரு நாயன்மார் அவருக்கு காசு ரொம்ப இல்ல குறைந்து இருந்தது. ஆனாலும் ஆனால் ஆனால் ஆனாலும் ஆனாலும் ஒருவர் வந்து கடவுளை தட்டும் போது எனக்கு சாப்பாடு வேண்டும் என்று கேட்டவர் அதுக்கு அவருக்கு சாப்பாடு இல்லை என்று சொல்ல முடியல. ஆனால் அவருக்கு ஞாபகம் வந்தது. அவர்கிட்ட மனைவிக்கு கேட்கும் போது அவ சொன்னவா நீங்கள் நேற்று ஒரு இரவு வந்தவர் நீ காலமாதான் கொண்டே வயல்ல நெல்லை விதைச்சிட்டு வந்தீங்கள். சரியான மழையும் பெய்தது. அதனால அந்த சிற வளர்ந்தப்போ விதைச்சது காலம் விதைச்ச நெல்லு அப்படியே மிதந்து கொண்டு வரும் பொழுது அதை எடுத்து கொண்டு வந்து வீட்டை குத்தி நெல்லு தெரியுதான் உங்களுக்கு நெல்ல இடிச்சு அரிசியாக்கி சமைச்சு கொடுத்தவ. ஆனால் அவை செய்யறது என்ன செய்யறவ பனி தொண்டு ஆக்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். ஆனால் அவைகளுக்கு கஷ்டம். ஆனால் அங்க அதுல வந்தது யார்? அடியாரா வந்தது யார்? கடவுள். ஏன்? அவற்றை திறமையை காட்டுறதுக்காக. அவற்றை திறமைய ஊராக்களுக்கு அதாலதான் அப்படி சொல்லப்படுது. எங்களுக்கு இந்த பிறவியிலே நாங்கள் அன்னதானம் செய்தால் இந்த பிறவியிலே உங்களுக்கு நாங்க நல்லா இருப்போம். இப்ப நாங்களே இடத்துல போயிருந்தால் யாராவது எங்களுக்கு உதவினோம் சாப்பாடு செய்து தருவினோம். சரியோ அப்படி அது இந்த நாங்கள் உழைக்கிற காசு இந்த பிறவியில மட்டும்தான் உதவும். ஆனால் நீங்கள் இப்படி இன்னொருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தால் உங்களுக்கு இந்த பிறவியிலே உதவும் அடுத்த பிறவிலையும் ஆனபடியால் எங்களோட பணத்தை சேமிக்கிற சிறந்த இடம் எது? மற்றவர்களின் பசியை தீர்க்கிறது. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புளி வைக்கிறதுக்கு சிறந்த இடம். சரியோ அதாவது உங்களுக்கு தெரியும் நடைமுறைக்கு நீங்க அப்படி நினைப்பீங்களோ உங்களோட காசு இல்லாதையும் சாப்பாடு கொடுத்தா எங்களுக்கு இல்லையோண்டு அப்படி நினைப்பீங்களோ நீங்கள்?
இல்ல டீச்சர். அது நாங்கள் மேனேஜ் பண்றது. அதுல சொல்றது இல்ல. சரியோ? ஆம் டீச்சர். யாராவது பசி என்று கேட்டா நாங்கள் அது சாப்பாடு குடுக்கணும். இனி இல்லாட்டிலாவது உயிர் போற அளவுக்கு தங்களுக்கு கஷ்டமண்டு சாப்பாடு அடைக்க நாங்கள் எப்படி என்ன செய்வோம்? நாங்கள் சாப்பிடாமல் ஆவது அவைக்கு உதவ வேண்டும். கொடுப்போம். சரியோ? அதுதான் சொல்லப்படுது. அது நல்ல வைப்பு. என்ன வைப்பு? எங்களோட பொருளை சேமிக்கிறதுக்கு சிறந்த வாய்ப்பு. வைப்பு. இடம். அந்த இடம். சரி. அப்ப இப்போ 2 விளங்கி இருக்கோம். ஆம் டீச்சர். மற்றவர்களுடைய கடும் பசியை தீர்த்தலே எங்களுடைய பொருளை பாதுகாக்க சிறந்த இடமாகும். சரியா? அப்ப இதோட நாங்கள் இன்றைக்கு நிப்பாட்டி நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் சந்திப்போம். சரியோ? ஆம் டீச்சர்.